வணக்கம். இன்னைக்கு நாம விதிகளும் அபராதங்களும் யாருக்கு பொறுப்பு அப்படிங்கிற ஒரு குறிப்பை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். இதுல சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. ஆமா, இதுல நிறைய சிந்திக்க வேண்டிய கருத்துக்கள் இருக்கு. இந்த குறிப்பு ஒரு மாதிரி ஒரு முரண்பாட்டை காட்டுது இல்லையா? கரெக்ட். அதாவது ஒரு பக்கம் சிட்டிசன்ஸ்க்கு கடுமையான ரூல்ஸ், ஃபைன்ஸ் எல்லாம். ஆமா. இன்னொரு பக்கம் பார்த்தா அரசாங்கம் செய்ய வேண்டிய அடிப்படை வசதிகள்ல பராமரிப்புல பெரிய ஒரு பொறுப்பின்மை இருக்கிற மாதிரி சொல்லுது. அதைத்தான் நாம இப்போ கொஞ்சம் விரிவாக அலச போறோம். இந்த முரண்பாடு எப்படி வெளிப்படுதுன்னு பாப்போம். சரி, முதல்ல இந்த அபராதங்கள், ஃபைன்ஸ் பத்தி பேசுவோம். குறிப்புல சில உதாரணங்கள் இருக்கு. சொல்லுங்க. இப்போ ஹெல்மெட் போடலனா 1000 ரூபாய் ஃபைன். சரி. குடிச்சிட்டு வண்டி ஓட்டினா 10,000 ரூபாய். ஓ, அது ரொம்ப அதிகம். அப்புறம் வண்டி ஓட்டும்போது போன் யூஸ் பண்ணா 2000 ரூபாய். இந்த மாதிரி. ஆமா, இதெல்லாம் சாதாரண மக்களுக்கு நிச்சயமா ஒரு பெரிய தொகை தான். ஆனா இதே குறிப்பு என்ன கேக்குதுன்னா, மக்களுக்கு இவ்ளோ ரூல்ஸ் போடுறீங்களே, ஆனா நிர்வாகம் செய்ய வேண்டிய சில அடிப்படை விஷயங்கள் நடக்காத போது அதுக்கு யார பொறுப்பேத்துக்கிறதுன்னு கேக்குது. அதுதான் முக்கியமான கேள்வி. அந்த ஆதங்கத்தை நல்லாவே வெளிப்படுத்துது இந்த குறிப்பு. அதுக்கு ஒரு லிஸ்டே கொடுத்திருக்காங்க பாருங்க. டிராபிக் சிக்னல் வேலை செய்யாம போறது, ஆமா, ரோட்ல இருக்கிற குண்டும் குழியும், இது தினமும் பாக்குறோம். அப்புறம் நடைபாதையில கடை வச்சு ஆக்கிரமிக்கிறது, தெருவிளக்கு எரியாம இருக்கிறது, ராத்திரியில போகவே பயமா இருக்கும் சில இடங்கள்ல. ரோட்ல குப்பைய கொட்டிட்டு போறது, தோண்டின பள்ளத்தை மூடாம விடுறது. அப்புறம் தெருவுல மாடு, நாய் எல்லாம் தெரியுது, அதனால ஆக்சிடென்ட் நடக்குது. சில சமயம் சாக்கடை தண்ணி ரோட்லயே ஓடுது. இதுக்கெல்லாம் யாரு சார் பொறுப்புன்னு குறிப்பு கேக்குது. யாரும் பொறுப்பில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு துணி. இங்கதான் இந்த குறிப்போட மையவாதமே இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். சொல்லுங்க. அதாவது சிட்டிசன்ஸ் ரூல்ஸ மீறினா உடனே ஃபைன் கட்டணும், அவங்க தான் தப்பு செஞ்ச மாதிரி, அவங்க மேலதான் எல்லா பொறுப்புங்கிற மாதிரி ஒரு தோற்றம் வருது. ஆமா, அது உண்மைதான். ஆனா இந்த குறிப்பு சுட்டி காட்டுற மாதிரி நிர்வாகம், முனிசிபாலிட்டி, கவர்மெண்ட் இவங்க சைடுல அலட்சியம் இருந்தா, இல்ல செய்ய வேண்டிய வேலைய சரியா செய்யலன்னா, ஆமா, அப்ப அவங்கள பொறுப்பேற்க வைக்கிறதுக்கு எந்த ஒரு பெரிய அழுத்தமும் இல்லையோன்னு தோணுது. அதாவது இந்த ரூல்ஸ், ஃபைன்ஸ் எல்லாம் ஒரு ஒன் வே மாதிரி குடிமக்களை நோக்கி மட்டும் போகுது. ஆமா, நிர்வாகத்தை நோக்கி திரும்ப மாட்டேங்குதுங்கிற மாதிரி. மக்கள் வரி கட்டணும், ஃபைன் கட்டணும், கவர்மெண்ட் கஜானாவை நிரப்பணும், இதெல்லாம் ஓகே. ஆனா நிர்வாக தரப்புல ஏற்படுற குறைபாடுகளுக்கு, அதனால மக்களுக்கு ஏற்படுற கஷ்டங்களுக்கு அவங்க பதில் சொல்ல வேண்டாமா? குறிப்பு இந்த கேள்விய நேரடியாவே கேக்குது. நிர்வாக தரப்பும் அவங்க செய்ய தவறியதுக்கு பொறுப்பேற்கணும் இல்லையா? நிச்சயமா. இது வெறும் ஃபைன் போடுற விஷயம் மட்டும் இல்ல. இது அக்கௌண்டபிலிட்டி, அதாவது நிர்வாக பொறுப்புடைமை பத்தின ஒரு ஆழமான கேள்வி. அது இருக்கா இல்லையா? அப்போ மொத்தத்துல பாக்கும்போது குடிமக்களோட கடமைக்கும் அரசு தரப்போட பொறுப்புக்கும் நடுவுல ஒரு பெரிய பேலன்ஸ் இல்லாம இருக்கு. ஆமா, ஒரு இம்பேலன்ஸ். ஒரு பக்கம் பயங்கர கண்டிப்பு, இன்னொரு பக்கம் கண்டுக்காம விடுற மாதிரி ஒரு நிலைமை. இது சிட்டிசன்ஸோட பொறுப்பு பத்தியும் நிர்வாக அமைப்புகளோட செயல்பாடு பற்றியும் நம்மள யோசிக்க வைக்குது. ஆமா, அதாவது ரெண்டு தரப்புக்கும் இடையில என்ன மாதிரியான எதிர்பார்ப்புகள் இருக்கணும், எது நியாயம்? ஒருத்தருக்கு மட்டும் எல்லா ரூல்ஸும், இன்னொருத்தருக்கு பொறுப்பே இல்லையா? இந்த கேள்விகள் தான் இந்த குறிப்புல முக்கியமா இருக்கு. இதனால நிர்வாகத்து மேல மக்களுக்கு நம்பிக்கை எப்படி வரும்? அதுவும் ஒரு கேள்விதான். சரி, இறுதியா இந்த குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, இத படிக்கிற நீங்க இந்த செய்திய மத்தவங்களுக்கும் பகிருங்கன்னு சொல்லுது. நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த குறிப்பு சொல்ற இந்த சமத்துவமின்மை மக்களுக்கும் நிர்வாகத்துக்கும் இடையிலான நம்பிக்கையை எப்படி பாதிக்கும்? அது ஒரு முக்கியமான கேள்வி. அது மட்டும் இல்லாம சிட்டிசன்ஸும் சரி, நிர்வாகமும் சரி, ரெண்டு தரப்புலயும் பொறுப்புணர்வை எப்படி கொண்டு வர்றது? ஆமா, அதுக்கு என்ன வழிமுறைகள் இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.